Hello everyone, welcome to Keystone IAS Academy. Today, January 9, 2026, The Hindu newspaper இருக்கக்கூடிய important articles which are relevant for preliminary and mains, UPSC preliminary and mains எது முக்கியமான articles அதை பற்றின ஒரு analysis, ஒரு discussion நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். So today's topics are GSDP share as criterion for central state transfers. Top courts green governance cause for uncertainty. ISRO and the next big challenge. Why awareness about folic acid is the key to prevent spina bifida. Okay. The first article is related to fiscal federalism. ஓகேவா, ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ஃபிஸ்கல் ஃபெடரலிசம், அதாவது சென்டர் வந்து சென்டருடைய டேக்ஸ் மணி கலெக்ட் ஆகுறத ஸ்டேட்ஸ் கூட ஷேர் பண்ணுவாங்க. ஹவு தே ஷேர் பேஸ்ட் ஆன் த ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ஃபார்முலாஸ். இதுக்கு தான் நம்ம 14th ஃபைனான்ஸ் கமிஷன், 15th ஃபைனான்ஸ் கமிஷன், இப்போ ரீசெண்டாக 16th ஃபைனான்ஸ் கமிஷன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்களோட மேஜர் ஒர்க்கே சென்டருடைய டேக்ஸ் மணியை ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ரெடி பண்ணுறது, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுவாங்க. பட் வாட் த இஷ்யூ ஹியர் இஸ் மெனி ஸ்டேட்ஸ் ஃபீல் த சிஸ்டம் இஸ் அன்ஃபேர். ஏன் அன்ஃபேர்னு இந்த ஸ்டேட்ஸ் வந்து ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டேட்ஸ் லைக் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகாலாம் வந்து இந்தியாவுடைய சென்ட்ரல் டேக்ஸஸ்க்கு வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன்லேருந்து அதிகமான ஷேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமான ஷேர் வந்து யார்கிட்ட இருக்குது, இந்த கண்ட்ரீஸ், இந்த ஸ்டேட்ஸில் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டேட்ஸ் தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுறாங்க சென்டருடைய டேக்ஸ் அமௌண்ட்டுக்கு. ஆனால் சென்ட்ரல் வந்து திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபார்முலா படி இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, அந்த ஷேர் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஆர்குமெண்ட் இங்கே. ஸோ புவரர் ஸ்டேட்ஸ், அதே டைமில் புவரர் ஸ்டேட்ஸ் பார்த்தா அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறதை விடைக்கும் அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். ஆப்வியஸ்லி இப்போ வந்து நம்ம அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணால் கூட எல்லாத்துக்கும் ஒரே லெவல் ஃபார்முலா வச்சோம் அப்படின்னா, அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணால் கூட நம்மளுக்கு இவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட் தான் வந்து சென்டர்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. பட் அதே இது புவரர் ஸ்டேட் வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னா கூட அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்க தான் போகுது. ஸோ இங்கே தான் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆர்குமெண்ட் என்ன வருதுன்னா, டேக்ஸ் கலெக்ஷன் டேட்டா மிஸ்லீடிங்காக இருக்கு. பிகாஸ் கம்பெனி வந்து டேக்ஸ் கட்டுறாங்க வேர் தேர் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதோ அங்கே வந்து டேக்ஸ் கட்டுறாங்க, பட் நாட் வேர் ரியல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஹேப்பன்ஸ். இது வந்து இப்போ ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கம்பெனி இன்னொரு ஸ்டேட்ல, ஒரு ஸ்டேட்ல ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, இன்னொரு ஸ்டேட்ல வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆஃபீஸ் இருக்கு. அப்போ எந்த இடத்துல எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்குதோ அங்கே தான் வந்து டேக்ஸ் வந்து கட்டணும், பட் அதுக்கு பதிலாக ஹெட் ஆஃபீஸில் கட்டுறாங்க. ஸோ இது டேக்ஸ் கலெக்ஷன் டேட்டாவுடைய, அப்போ ஸ்டேட்ஸுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் கலெக்ஷன் அந்த ஸ்டேட்டுக்கு ஆகுது, எவ்வளோ டேக்ஸ் கலெக்ஷன் ஒரு ஸ்டேட்லேருந்து வருதுங்கிறத ஒரு ப்ராப்பர் டேட்டா கிடையாது. ஸோ இது வந்து ஒரு இஷ்யூ. நான் வாட் இஸ் த சொல்யூஷன், இந்த ஆர்டிக்கிளில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இதை கால்குலேட் பண்ணணும். ஏன் வந்து ஸ்டேட்டோடைய ஜிடிபி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, விச் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஆக்சுவல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஹேப்பனிங் இன் அ ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டில் என்ன ஆக்சுவலாக ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்குங்கிற எக்ஸாக்ட் டேட்டா வந்து ஜிஎஸ்டிபி கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். which strongly correlates with both direct taxes என்ன, ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் என்ன, ரெண்டையும் கலந்து வந்து ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் which reflects efficiency and contribution, ஒரு ஸ்டேட் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிற எக்ஸாக்ட் டேட்டா நம்ம கிடைக்கும். அப்போ at the same time we can redistribution can still happen for equity. யார் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கான ரீடிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் டேட்டாவை ஃபஸ்ட்டு நம்ம உருவாக்கணும், இஸ் வாட் த ஆர்டிகிள் சேஸ். அப்போ அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு இக்விட்டி ரிலேட்டடாக ஒரு ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம நடத்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸிங் ஜிஎஸ்டிபி மோர் இன் டேக்ஸ் ஷேரிங் ஃபார்முலாஸ் can reduce resentment, improve fairness, and strengthen cooperative federalism. This is what the article, this is what the overall idea here. So ஃபிஸ்கல் ஃபெடரலிசம், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான அது ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ பார்த்தோம். அந்த இஷ்யூவோடைய ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாலஜி இஸ் ஜிஎஸ்டிபி. இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் நோட் இட் டவுன் ஹியர். Coming to the practice question, should GSDP share be used as a criterion for central state tax transfers?
யூ ஹாவ் டு புட் யுவர் ஒப்பீனியன். நீங்கள் வந்து எஸ்ன்னு சொல்லலாம், இல்லை நோன்னு சொல்லலாம். ஜிஎஸ்டிபி யூஸ் பண்ணலாம், இல்லை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஜிஎஸ்டிபி யூஸ் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். தென் ஜிஎஸ்டிபி வந்து இல்லை ஜிஎஸ்டிபி யூஸ் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலாஸ், ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்குற ஃபார்முலாஸே வந்து போதுமான அளவு, பிகாஸ் ஈக்குவல் ஃபெடரலிசம் வந்து மெயின்டைன் பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கீங்களோ அது ரிலேட்டடான டேட்டா அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் யூ ஹாவ் டு கிவ் வித் எக்ஸாம்பிள் ஆர் டேட்டா. ஓகே, that is very important. Then critically examine its relevance in addressing equity, efficiency and fiscal federalism in India. The next article overall talks about judicial overreach. ஓகேவா, ஆக்சுவலாக அதோட அண்டர்லைங் பிரின்சிபல் வந்து ஜுடிஷியல் ஓவர்ரீச். என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டோடைய ரோல் இன் என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ் வந்து இட் ஹேஸ் மூவ்ட் பியாண்ட் செக்கிங் லீகாலிட்டி அப்படிங்கிறது தான் ஓவரால் ஆர்கியூமெண்ட். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ் அப்படிங்கிற பார்ட் எங்களோடது, லெஜிஸ்லேச்சருடையது. அப்போது அந்த அந்த அதை வந்து செக் பண்ணக்கூடிய அது அவங்க பார்லிமெண்ட் பாஸ் பண்ண லாஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன் வைஸ் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான, லீகாலிட்டியை செக் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல சுப்ரீம் கோர்ட் ரோல் இருக்குது. இது வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இதுக்கு நடுவில் செக்ஸ் அண்ட் பேலன்சஸும் நம்ம இருக்குது. பிகாஸ் அவர் கண்ட்ரி வந்து ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கிடையாது. வி ஹாவ் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஆன் இதர் சைட். பட் இந்த லைன் வந்து இப்போ இந்த இருக்கிற இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இடையில இருக்கிற லைன் வந்து எப்போ வந்து ஒரு பாயிண்ட்டை தாண்டி இன்னொரு ரோலை எடுக்குதோ அதை வந்து நம்ம ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு சொல்கிறோம், சுப்ரீம் கோர்ட் வந்து வரும்போது. ஸோ இங்கேயும் என்விரான்மெண்டல் கவர்னன்ஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து லீகாலிட்டி செக் பண்ணுற லெவலை தாண்டி இட் ஸ்டார்டட் இஷ்யூவிங் பாலிசி லைக் டைரக்ஷன்ஸ். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துக்கு வந்து அவங்க நகர்ந்து போகிறாங்க. விச் இஸ் ஜுடிஷியல் ஓவர் ரீச் இஸ் வாட் த ஆர்டிகிள் ஆர்கியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு கோட் வித் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாரஸ்ட்டை சுற்றி 1 கிலோமீட்டர் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்னு சொன்னது வந்து கோர்ட்டு. தென் டீசல் வெஹிக்கிள் பேன் பண்ணது, ஃபயர் கிராக்கர்ஸ் எப்பயுமே வந்து ஃபயர் கிராக்கர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யார் கொடுப்பாங்க, யார் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் பேன்ஸ் கிராக்கர்ஸ் டூரிங் திஸ் சீசன், அந்த மாதிரி திஸ் ஏரியா, அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபயர் கிராக்கர் பேன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த கோர்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் ப்ராட் ரூல்ஸை ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணிவிட்டு தென் லேட்டர் வந்து மாடிஃபை பண்ணுறாங்க டியூ டு த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். பட் இந்த ரூல்ஸ் கொடுக்குறாங்க கோர்ட் அப்படிங்கிறது வந்து திஸ் பிளர்ஸ் த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இப்போ யார் ரூல் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு லைனே இல்லாமல் ஒரு பிளரில் போயிட்டுருக்கு, விச் இஸ் அன் குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜுடிஷியல் ஓவர் ரீச். யூ கேன் கோட் வித் தீஸ் எக்ஸாம்பிள் இட் செல்ஃப். ஓகே, ஸோ coming to this, what will happen? This creates confusion and uncertainty for citizens, industry, state governments, etc. What is the core problem here? The court வந்து instead of correcting regulators and stepping back, the court often replaces the regulator. ஏன்னா இப்போ ஃபயர் கிராக்கர் பேன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபயர் கிராக்கருக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான போர்டு செப்பரேட்டாக இருக்குது. தேர் இஸ் ரெகுலேட்டர், தேர் ஆர் லாஸ், நிறைய லாஸ் இருக்குது. பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய லாஸ் இருக்குது. அந்த ஆக்ட், அந்த லாஸ், அந்த ரெகுலேட்டிங் பாடிஸ் எல்லாம் இருக்குது. கோர்ட்டுடைய வேலை என்ன? இந்த லாஸ்லாம் ப்ராப்பராக இருக்குதாங்கிற லீகாலிட்டி செக் பண்ணணும். ரெகுலேட்டர்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்களாங்கிற ஒரு செக் தான் வைக்கணுமே தவிர அது வச்சுட்டு பின் வாங்கிடணும். அதுக்கு மீறி தலையிட முடியாது. பட் வாட் கோர்ட் இஸ் டூயிங் இஸ் அந்த ரெகுலேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி கோர்ட்டே வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. இப்படி வந்து 1 கிலோமீட்டர் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் வைக்கணும், டீசல் வெஹிக்கல்ஸ் எல்லாம் பேன் பண்ணணும், இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸில் கோர்ட்டே ரெகுலேட் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஸோ this blurs the separation of powers and weakens long-term environmental governance is what the article argues. And what the article says, court should enforce accountability of regulators, focus on legality and procedure, avoid frequent policy U-turns. What is this U-turns? First strict law implement பண்ணிடுறாங்க, then இல்லை அதுக்கு எதிர்ப்பு வந்த உடனே no வில் கோ பேக், அதில் அந்த ரெகுலேட்டர் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான யூட்டர்ன்ஸ், திஸ் வில் கிரியேட் கன்ஃபியூஷன் இஸ் வாட் த ஆர்டிகிள் சேஸ். ஸோ இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டோடைய நெகட்டிவ் சைட் காமிக்கிற ஒரு ஆர்டிகிள். ஸோ இதை நீங்கள் வந்து
ஜுடிஷியல் ஓவர்ரீச் டாபிக் கீழே இந்த பாயிண்ட்ஸை, இந்த கேஸ் ஸ்டடீஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு லுக் இன் டு த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் விச் ஆர் அவைலபிள் இன் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ எந்த லெவல் வரைக்கும் போகலாம், எந்த லெவல் தாண்டுனா விச் இஸ் ஜுடிஷியல் ஓவர்ரீச், ஜுடிஷியல் ஆக்டிவிசம், இப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் பேசிக்ஸை போய் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, so strong regulation, not judicial micromanagement, is the key to stable environmental protection, is what the overall idea discussed in this article. Coming to the previous year question, directly கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. Do you think that the Constitution of India does not accept the principle of strict separation of powers, rather it is based on the principle of checks and balances? Explain. Of course நம்மளுக்கு strict separation of powers இல்லை. So you have to found out what is this strict separation of powers. நம்ம வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வழி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ என்ன செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரிக்கு என்ன லெவலில் இவங்க 3 பேரும் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு லெவல் தாண்டுதுன்னா அதை வந்து என்ன டேர்மில் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும். விச் இஸ் காமன்லி கால்ட் அஸ் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் ஓவர் ரீச், ஆல் திஸ். ஸோ இது இந்த டேர்ம்ஸ்க்குலாம் வந்து மைன்யூட் டிஃப்ரென்சஸ் தான் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். Coming to the practice question. In recent years, the Supreme Court has increasingly taken on a managerial role in environmental governance, critically examined the implications of this trend for regulatory certainty, democratic accountability, and environmental protection. The next article talks about ISRO. ஸோ இது வந்து ஒரு காமன் ஜென்ரல் ஆர்டிக்கிள். அதாவது ISRO வந்து என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இன்னும் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, வாட் இஸ் த வே ஃபார்வர்ட். வெரி சிம்பிள் ஆர்டிக்கல். ஸோ ஐஎஸ்ஆர்ஓட அச்சீவ்மெண்ட்ஸ் ரீசன்ட் இயர்ஸில் இட் ஹாஸ் அச்சீவ்ட் அ ரிமார்க்கபிள் சக்ஸஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Chandrayaan-3 lunar landing, Aditya-1 நிசார் மிஷன் வித் நாசா, இது எல்லாமே India has proven its space capability. See, success brings higher expectations இல்லையா. நம்ம இவ்வளோலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த ஸ்பேஸோடைய ஒரு சக்ஸஸை இப்போ ஒரு பப்ளிக் சக்ஸஸ், ஒரு எமோஷன் கனெக்டடாக பப்ளிக் நடுவில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி இந்த செலிப்ரேஷன், இந்த எமோஷனல் கனெக்ட், இந்த சக்ஸஸ், ஆதித்யா L1 நிசாருடைய இந்த ஹையர் சக்ஸஸ் எல்லாமே இன்னும் ஐஎஸ்ஆர்ஓ மேலே இன்னும் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸை தான் கொண்டு வைக்கும். அப்போ என்ன சேலஞ்சஸ் இருக்குங்கிறத பார்த்து அதை சரி பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் ஆர் 3 மேஜர் சேலஞ்சஸ் டிஸ்கஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன் கெப்பாசிட்டி. ஐஎஸ்ஆர்ஓ வந்து நிறைய பெரிய பெரிய மிஷன்ஸை ஒரே டைமில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். வந்து ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. லைக் ககன்யான், Chandrayaan-4, தென் என்ஜிஎல்வி, சேட்டலைட் லான்ச்சஸ், இது எல்லாமே ஒரே டைமில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ லோ லான்ச் ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாட்டில் நெக்ஸ் கேன் காஸ் டிலேஸ். ஸோ இவ்வளோ பெரிய பிக் மிஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு தகுந்த எக்ஸிக்யூஷன் செட்டப் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அப்போ டிலேயை நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது ஆர்டிக்கலில் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். த செகண்ட் இஸ் கவர்னன்ஸ் அண்ட் லா. இந்தியாவுக்கு வந்து நேஷ்னல் ஸ்பேஸ் லா அப்படிங்கிற ஒரு காம்ப்ரிஹென்சிவ் லா வந்து கிடையாது. ஓகே, ஸோ ரோல் ஆஃப் ஐஎஸ்ஆர்ஓ இன் ஸ்பேஸ், என்எஸ்ஐஎல், இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி அன்கிளியராக தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு காமனான ஒரு நேஷ்னல் ஸ்பேஸ்லாம் கிடையாது. அது ஒரு செப்பரேட் செக்டர் வந்து அது ரிலேட்டடாக அது வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஐஎஸ்ஆர்ஓ வந்து gets pulled into regulatory commercial issues by default. ஏன்னா ஃபண்டிங்க்கு வந்து பார்லிமெண்ட்க்கு வரணும், தென் ரெகுலேட்டரிக்கு வந்து பார்லிமெண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி செப்பரேட்டாக இதுக்குன்னு ஒரு லா இல்லாமல் இது வந்து ஐஎஸ்ஆர்ஓக்கு வந்து என்ன ஆகிடும்னா ஒவ்வொருத்தங்களுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கீழே போகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு லா இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் த லா, ஸோ இது ரிலேட்டடாக நாங்கள் ரெகுலேட் பண்ணுறோம், இது பேஸ் பண்ணி நாங்கள் ஃபண்டிங் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஐஎஸ்ஆர்ஓ. ஸோ தட் இஸ் அ இஷ்யூ ஹியர். The third is competitiveness. See, global space sector is moving towards reusable rockets, faster launches and heavy payloads. இப்படி வரணுமானால் this needs strong industry, capital and manufacturing depth. ஸோ இதெல்லாம் இந்தியாவுக்கும் தேவை, இந்தியாவுடைய ஸ்பேஸ் செக்டர் ஐஎஸ்ஆர்ஓக்கும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. we have to in the competition அப்படிங்கிறது அந்த தேர்ட் பாயிண்ட். ஸோ ஓவரால் the article concludes ISRO's future success
depends not just on great missions, but on strong institutions, clear laws, and routine execution at scale. Okay, this is what the overall article's idea. Coming to the practice question here, ISRO's recent achievements mark a transition from mission based success to the need for sustained institutional performance. Discuss the challenges faced by ISRO in executing complex space missions in a liberalized space sector and examine the role of governance, legal frameworks, and industrial capacity in shaping India's future space program. The final article is related to spina bifida. அதாவது it is one of the most common birth defects in India. அதாவது over 25 children 25,000 children are born with it. ஒரு வருஷத்துலையும் 25,000 குழந்தைகள் வந்து இந்த இந்த birth defectனால வந்து பிறக்கிறாங்க இந்தியால. ஸோ என்ன இந்த டிஃபெக்ட் என்ன, இதை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிறத தான் இந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீனா பிஃபிடா வந்து ஒரு காமன் பர்த் டிஃபெக்ட் தான். பட் ஆக்சுவலி 70% ஆஃப் த கேசஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்தும் இந்தியா அதுக்கான ஸ்டெப் வந்து எடுக்கல அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்ரி இயர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஓவர் 25,000 சில்ட்ரன் வந்து அதனால பிறக்கிறாங்க. வாட் இட் காசஸ் paralysis of the lower body along with the bladder, bowel and orthopedic problems. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி 70% கேசஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஹவ் சின்ஸ் 1991லேருந்து சயின்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு, ஃபாலிக் ஆசிட் வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே, ஏர்லி ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியோ இல்லது ப்ரெக்னென்சி டைம்லையோ ஃபோலிக் ஆசிட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ப்ராப்பராக இந்த ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்பீனா பிஃபிடா கண்டிஷன் வந்து குழந்தை பிறக்கும் போது தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத 1991லேருந்து சயின்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்குது. பட் இந்தியாவில் மேஜர் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் இல்லை, ஃபோலிக் ஆசிட் இந்த டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லை எந்த இடத்துலையுமே. ஸோ அதனால ஒரு ப்ரிவென்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனே வந்து ஒரு காமன் பர்த் டிஃபெக்டாக வந்து இந்தியாவில் இருந்துட்டு இருக்குது வந்து ஒரு 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 கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. தென் இந்தியா கிட்ட மேஜர் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் இல்லை. நோ மேண்டேட்ரி ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன். ஹியர் இஸ் த டெக்னாலஜி கம்ஸ். ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன்னா நம்ம வந்து ஃபுட்டில் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் வந்து ஃபார்ட்டிஃபை பண்ணி ஆட் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்டு திங். இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மேண்டேட்டரியாக ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன், ஃபோலிக் ஆசிட் வந்து ஃபுட்டில் ஃபார்ட்டிஃபை பண்ணி கொடுக்கணும், அட்லீஸ்ட் ப்ரெக்னன்சி டைம்லையாவது டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிற மேண்டேட்டரி ப்ரொவிஷன் வந்து இந்தியாவில் இல்லை. ஓகே, திஸ் காசஸ் ஓகே ஓகே இந்தியாவில் இல்லை. பட் யூ கேன் சி இன் கான்ட்ராஸ்ட் 68 கண்ட்ரீஸில் 68 கண்ட்ரீஸ் வந்து ஃபாலிக் ஆசிட் வச்சு ஃபுட்டை ஃபோர்ட்டிஃபை பண்ணி வந்து இந்த கண்டிஷனை கம்மி பண்ணியிருக்காங்க, டிராஸ்டிக்காக கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபோலிக் ஆசிடை ஃபுட்டில் ஃபோர்ட்டிஃபை பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட புழங்க விட்டு அதை வந்து ஃபீட் பண்ணி இந்த ஃபோலிக் ஆசிடை வந்து இன்டேக் கொடுத்து இந்த கண்டிஷனை டிராஸ்டிக்காக அதர் கண்ட்ரீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இந்தியா அந்த அந்த அவேர்னஸ் கேம்பெயின்ஸை இன்னும் வந்து பண்ணலை. So which causes a huge emotional and financial burden on families. But prevention is far cheaper than lifelong treatment. So what the article calls for is a national awareness campaign, mandatory folic acid and vitamin B12 fortification, stronger maternal health care systems. Okay. So until every woman knows this simple fact, India's public health mission remains incomplete is what the article says. So coming to the practice question, spina bifida is a largely preventable birth defect, yet India continues to report one of the highest prevalence rates globally. Examine the reasons for this paradox and suggest policy measures to address it. So that's all for today. See you in the next class. Thank you.